நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு 154வது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்காசியிலிருந்து சரியா ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சிங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 21 வயது நிறைந்த ஒரு வாலிபருக்கு 2016 அந்த காலகட்டங்களில் ஒரு 3 ஆன்மாக்களின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமான அந்த அமானுஷிய திகில் சம்பவம் தாங்க இது. மேலும் எந்த அளவிலும் ஹாரர் த்ரில்லிங் அமானுஷியம் குறையாம இது ஒரு ஆன்மீக சம்பவமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவத்தின் மூலியமாக அந்த கிராம மக்களே சிங்காரத்தை பார்த்து பாவப்பட்டு மேலும் சிங்காரத்திற்கு இப்படி நடந்து விட்டதா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அந்த அமானுஷிய சம்பவம் தாங்க இது. மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுஷியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பண்ணிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க. கண்டிப்பா நமது சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்குள்ள அந்த அமானுஷியமான ஆன்மீக சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷியமான திகில் சம்பவம் தென்காசியிலிருந்து சரியா ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சிங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 21 வயது நிறைந்த ஒரு வாலிபருக்கு 2016 அந்த காலகட்டங்கள்ல தாங்க ஒரு 3 ஆன்மாவின் பிடியில் சிக்கி உயிர் பயத்தில் உயிர் அச்சத்தில் வேற வழியே இல்லை அப்படிங்கும் போது தனது பாட்டி ஊரான ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்க கிராமத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாட்டியின் கிராமத்திற்கு போய் அந்த சுடலமாடன் கோயிலில் போய் வருதி கேட்டு அருள் வாக்கு கேட்டு பல நிபந்தனைகளுடன் கட்டாயங்களுடன் அந்த சுடலை மாடனை அந்த 3 ஆன்மாக்களை விலக்கி விட்டு பத்திரமாக சிங்காரத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. யார் இந்த சிங்காரம், இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிங்காரம் 2016 அந்த காலகட்டங்களில் தன் தாய் தகப்பனுடன் அப்பா அம்மாவுடன் அந்த கிராமத்துல வசிச்சு கல்லூரி போய் இருந்திருக்கிறாங்க. அதற்கு முன்பு சரியாக ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டியின் கிராமத்துல அந்த 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாட்டியின் கிராமத்துல தாங்க பாட்டிக்கு அரவணைப்புடன் ஆதரவுடன் வாழ்ந்து வந்திருக்கிறாரு யாரு, சிங்காரம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க தாத்தா இறந்த கொஞ்ச நாள்ல பாட்டி ஒத்தைக்கு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடமும் பக்கத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால சிங்காரத்தை அவங்க அப்பா அம்மா அம்மா பெத்த பாட்டி ஊரான அந்த 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பாட்டியின் கிராமத்துல இருந்து பாட்டியின் அரவணைப்புல இருந்தாங்க. பள்ளிக்கூடம் எல்லாம் போய் இருந்திருக்கிறாருங்க யாரு, சிங்காரம். சரியாக 2014 அந்த காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு 11-12 படிக்கிறாருங்க அந்த சமயத்துல அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் பாட்டியின் கிராமத்துல உள்ள அந்த கோயில், அந்த குலதெய்வ கோயிலான அந்த சுடலை மாடன் கோயிலுக்கு அடிக்கடி சிங்காரம் போய் வந்திருப்பது, பாட்டியுடன் போய் வந்திருப்பது இப்படி எல்லாம் வழக்கமா இருந்து வருது. பல திருவிழாக்கள் பாட்டியின் கிராமத்துல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த கோயில் கொடைகள் எல்லாம் கலந்துக்கிறது வழக்கம் சிங்காரம். இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் ஒரு காலகட்டத்தில் அந்த கோயில் பூசாரி, பெரிய பூசாரி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சின்னத்தம்பி, தம்புரான் மற்றும் கருப்பசாமி, சுடலை மாடன் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 தெய்வங்கள் அங்க இருக்குது. 4 தெய்வங்களுமே அங்க சாமியாடி வருதி சொல்வது வழக்கம். பெரிய சாமியான சுடலை மாடனுக்கு சாமி ஆடக்கூடிய ஒரு நபர் வயது மூப்பின் அடிப்படையில் இறந்து போயிருந்தாருங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் மறுபடி கோயில் திருவிழா நடக்குது. இப்ப ஊர் மக்கள் கலங்கி நிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெரியசாமி ஆடக்கூடிய அந்த நபர் இறந்து விட்டாரே, சுடலமாடன் ஆடக்கூடிய நபர். அதற்கப்புறம் அவர் வழித்தொன்றல்ல வேற யாரும் சாமி ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முன்னோட்டம் மாதிரிங்க. அதாவது இந்த மேலதாளங்களுடன் அடுத்து யாருக்கு சாமி வரும், அருள்வாக்கு வருமா, ஏன்னா திருவிழா டக்குன்னு நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா யாருக்கு வரும் என்றே தெரியாது இல்லையா, தயாராக இருக்க முடியாது இல்லையா. அதற்கு முன்பே ஒரு முன்னோட்டம் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் எல்லாம் கூட்டம் போட்டு அதற்கப்புறம் ஒரு நல்ல உகந்த நாளாக பார்த்து அந்த சுடலை மாடனுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு மேலதாளங்களுடன் யாருக்கு சாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை மேளம் எல்லாம் அடித்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீண்ட நேரமாக யாருக்குமே சாமி வரவே இல்லை. அந்த பெரிய சாமி ஆடக்கூடிய அந்த வழித்தோன்றலுக்கும் வரவே இல்லை. என்னடா இது வித்தியாசமா இருக்கு, இப்படி இருந்தா என்ன பண்ண, சுடலை மாடன் ஆதரவு இல்லாம இந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கலங்கி நிற்கும் போது
கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்து இன்னொரு பூஜையும் வந்து அந்த கருப்பசாமி கோயில் அந்த கருப்பசாமி பூசாரி, மேலும் வந்து இந்த சின்ன தம்பிரான், சின்ன தம்பி இதெல்லாம் ஆடக்கூடிய அந்த தெய்வங்கள் எல்லாமே பூஜை செஞ்சுட்டு, அந்த தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சுட்டு, சுடலை மாடனுக்கும் பூஜை செஞ்சுட்டு, யாருக்காவது சாமி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து மறுபடி மேலதாளங்களுடன் வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு வாலிபருக்கு, ஒரு சின்ன வயசு பையனுக்கு வந்து சாமி வருதுங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்காரம். அந்த நபருக்கு தான் வந்து தனது 11-12 படிக்கும் போதே வந்து சாமி வந்துடுதுங்க. அந்த கிராமத்தை சார்ந்த எல்லாருமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அவங்க பாட்டியை வந்து வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இந்த குலதெய்வத்தின் வந்து ஆண் வாரிசுகள் தானே வந்து குலதெய்வமாக கொண்டாடுவாங்க. மேற்கொண்டு வந்து அவங்களுக்கு தான் வருதி வரும், சாமி வரும், அருள்வாக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் வழக்கப்படி அப்படித்தான் இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க வினோதமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வாலிப பையனுக்கு வருது, அதுவும் இல்லாம வந்து ஒரு சின்ன பையனுக்கு வந்து சாமி வருது. மேற்கொண்டு வந்து அதுவும் இல்லாம வந்து இவங்க அம்மா வீட்டு கோயில் தானே இது. என்ன காரணம், அம்மா வீட்டு பாட்டி வீட்டில் தானே இவங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு வருது, இது எப்படி முறையாகும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. மக்கள் எல்லாம் கலங்கி நின்னாலும் கூட வந்து அந்த சிங்காரம் அவருக்கு வந்து சுடலை மாடன் அருள் வந்து இறங்கி ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சு, இது என் புள்ள, ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருக்கக்கூடிய காரணத்தினால இவனை தேடி நான் வந்திருக்கேன், இனி இவன் தான் உங்களுக்கு பெரிய சாமி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வாயிலிருந்தே அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு அருள் வாக்குன்னு சொல்லிட்டு அடுத்த திருவிழாவிற்கு வந்து இந்த பையனை தயார் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் வரைக்கும் வந்து சாமி ஆடி முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து சாமி வந்து இறங்கி இருக்குதுங்க. சிங்காரமும் வந்து அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, மயங்கி விழுந்த மாதிரி விழுந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே சிங்காரத்திற்கு வந்து இந்த மஞ்சள் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் தண்ணி இதெல்லாம் கொடுத்து அதற்கப்புறம் வந்து அவரை வந்து திருவிழாவுக்கு வந்து தயார்படுத்துறாங்க. இந்த செய்தியை வந்து பாட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டுக்கு சிங்காரம் தாய் தோப்பனுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு தகவல் தெரிவிக்கும் போது முதல்ல அவங்க வந்து மகிழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம அம்மா வீட்டு கோயில் சாமி வந்து நம்ம புள்ள மேல வருதான்னு சொல்லி சிங்காரத்தின் அம்மாவும் ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க கணவரும் வந்து யார் சிங்காரம் அப்பாவும் வந்து சரின்னு சொல்லி தான் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் போக போக என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிங்காரத்திற்கு வந்து அந்த திருவிழாவும் வந்து நல்ல விமர்சையாக வேட்டைக்கு போவதெல்லாம் அந்த 11-12 படிக்கும் போதே வந்து வேட்டைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த சுடலமாடன் அருளோட வந்து நல்ல அழகான முறைக்கு வந்து திருவிழாவெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட பேருக்கு வந்து அருள் வாக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆன்மீகத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக ஈடுபாடு வந்து சிங்காரத்திற்கு வந்துருச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த காத்து கருப்பு பயந்து போய் வந்தாங்கன்னா திருநீர் போடுற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இதோட மட்டும் இல்லாமல் வந்து இந்த சிங்காரம் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது வந்து திடீர்னு அவருக்கு வந்து அருள் வாக்கு வந்துருதுங்க. சாமி ஆட ஆரம்பிச்சிருவாராங்க. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில் கொடையோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு மேலதாளங்கள் இசைக்க டக்குன்னு வந்து சாமி வந்துருதுங்க. அருள் வாக்கு வந்த மாதிரி வந்துருது. இவரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு சில சக நண்பர்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணாலுமே வந்து சிங்காரத்தை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் வந்து அந்த பள்ளியின் டீச்சர்கள் எல்லாருமே, வாத்தியார் ஆசிரியர்மார்கள் எல்லாருமே வந்து சிங்காரத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க படிப்பு பாழாயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து இது வந்து சின்ன வயசாக இருக்கக்கூடிய காரணத்தினால வேறு எதுவும் தோணலை, இது யாருமே கண்டுக்கல. ஆனால் இருந்தாலும் அவங்க கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் வந்து யாருக்காவது பேய் பிடிச்சாலோ இல்லை காத்து கருப்பு அண்டுனாலோ வந்து நம்ம சிங்காரத்தை தேடி அவங்க பாட்டி வீட்டுக்கு வருவது, சிங்காரம் வந்து அழைத்து கொண்டு போய் அந்த சுடலமாடன் கோயிலில் வச்சு அருள் வாக்கு சொல்லி அந்த ஆன்மாக்களை விரட்டி விடுவது, இப்படியெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படி காலப்போக்கில் போய்கிட்டே இருக்கும்போது வந்து கல்லூரி வந்து போயிடுறாருங்க சிங்காரம். அப்படி கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் இது தொடரத்தான் செஞ்சது. இதுல இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு சில நபர்களுக்கு வந்து சிங்காரத்தின் மீது வந்து கொஞ்சம் கோபம், பொறாமை, ஆத்திரம் இருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்து கிராமம், அதாவது வந்து பாட்டி கிராமத்துக்கு வந்து தங்கியிருந்து படிக்க வந்த பையனுக்கு நம்ம ஊர் பெரியசாமி வருது, நம்ம மக்கள்ல வேற யாருக்கும் வரலையான்னு நிறைய பேர் ஆத்திரங்களோட இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து புரணி பேசுற அளவுக்கும் ஆயிட்டாங்க. இவனை இப்படியே விடக்கூடாது, ஊரை விட்டு அனுப்புனாதான் சரியா வரும், அப்பனா தான் எப்படியாவது சாமி வேற யாருக்காவது நம்ம கிராமத்துல வரும், இது ஒரு தன்மான இழுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அடிக்கடி வந்து சண்டை சச்சரவு வருது. இவர் கல்லூரி படிக்கும் போதும் கூட இவருக்கு வந்து அடிக்கடி வந்து அருள் வாக்கு வந்துருது, சாமி வந்து இறங்கிடுதுங்க. இதே வந்து ஒரு காலகட்டத்திற்கு மேல வந்து சிங்காரத்தின் தாய் தோப்பனால கூட ஏத்துக்கிட முடியல. அவங்க பாட்டி வந்து இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருந்தா தானே இவருக்கு வந்து அருள் வாக்கு வருது, நம்ம ஊருக்கு இழுத்துட்டு போயிடுவோம், கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரத்தை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அந்த 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு கூட்டு போய் அங்கிருந்து நீ கல்லூரிக்கு போப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலே வந்து கோயில் திருவிழா எல்லாமே ஏற்பாடு பண்ணும்போது வந்து
சிங்காரத்தை தேடி இந்த கிராமத்திற்கு வந்து என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவருக்கு தான் பெரிய சாமி வருது, தம்பிக்கு தான், நீங்க இப்படி கூட்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண, ஊருக்கு என்ன ஆகும், கடவுளே வந்து கோவப்பட மாட்டாரா, சுடலை மாடனுக்கு வந்து கோவம் வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு அந்த திருவிழாவுக்கும் கூட்டி போயிடுறாருங்க. அதே மாதிரி வேட்டைக்கு போறாரு, ஆக்ரோஷமா இருக்கிறாரு. 2 நாள் கழித்து அந்த திருவிழா 2-3 நாட்கள் கழித்ததுக்கு அப்புறம் மறுபடி வீட்டுக்கு வந்து இங்க இருந்து பள்ளி கல்லூரிக்கு போய் வருவதற்கு இப்படி வாடிக்கையா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இது என்னடா சரியில்லையே, நம்ம பையனின் வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கத்தினர் பேச்சை கேட்டும் மேலும் வந்து இந்த சிங்காரத்தை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த கிராமத்துல வந்து பாட்டி கிராமத்துல ஆக்ரோஷமா கோவத்துல இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து பையனுக்கு சாமி வர்றதை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டவர் சொல்லும் போது சிங்காரத்தின் அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் வேற வழியே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பையனுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும், மேலும் வந்து பகையை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கே நேரடியாக போய் இவர் கையாலே வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி அதற்கப்புறம் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை பொழுதுக்கு வந்து சிங்காரத்தின் உடம்புல வந்து அந்த சுடலை மாடன் அருள் வந்து இறங்கி அந்த சாமி ஆட ஆரம்பிக்கும் போது வந்து சிங்காரத்தின் அப்பா அம்மா வந்து காலில் விழுந்து, பிள்ளையின் காலில் விழுந்து, அதாவது இப்போ வந்து அவங்க பையனாக இருந்தாலும் உள்ள இருப்பது வந்து சுடலை ஆண்டவர் இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து காலில் விழுந்து மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறாங்க. அந்த பாட்டியம்மா கொண்டு வந்து காலில் விழுந்து, சாமி நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைப்போம், நீங்க தான் எங்களுக்காக வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த சுடலை மாடன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சிங்காரத்தின் வாய் நிறைய சிரிக்க ஆரம்பிச்சு, நீ என்ன கேட்க போறான்னு தெரியுதா, எந்திரி அப்படின்னு சொல்ற மாதிரி எந்திரிக்க சொல்லியிருக்காங்க. எழுப்பி விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து அந்த சிங்காரம் அவர் உடம்புல இருக்கக்கூடிய சுடலை மாடன் வந்து கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செஞ்சு தாரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்குங்க. ஒரு சில படையல்கள் எல்லாம் வந்து அந்த சுடலை மாடனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் வந்து, எப்படியாவது என் பிள்ளை உடம்புல இருந்து நீங்க போகணும், நீங்க இனி வரக்கூடாது, என் பிள்ளையின் உயிருக்கும் ஆபத்தாக வரும், மேற்கொண்டு வந்து எங்களுக்கு வந்து பல சிக்கல்களை வந்து உண்டு பண்ணுது, என் பையனுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் ஐயா அப்படிங்கிற மாதிரி கையில காலில் விழுந்து அந்த கடவுள்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து ஆக்ரோஷமா வந்து சிங்காரத்தின் உடம்புல இருந்தே சிரிச்சு, இனி உன் பையனை தேடி நான் வரமாட்டேன், உன் பையன் இங்கே தேடி வந்தாலும் வந்து அவனுக்கு என் அருள் இருந்தாலும் கூட நான் வந்து இனி உன் குடும்பத்தை வந்து நான் பார்க்க மாட்டேன், இத்தனை சாதி சனங்கள் இருக்கும்போது வந்து உன் பிள்ளைய வந்து எனக்கு பிடிச்சுத்தானே நான் வந்தேன், நீ இப்போ நானே வந்து இடைஞ்சல் அப்படிங்கிற மாதிரி சொன்னதற்கு அப்புறம் நான் எப்படி வருவேன், இனி உன் பையன் உடம்புல வரமாட்டேன், நீ கவலைப்படாம போ. ஆனால் இது பல எச்சரிக்கை உணர்வுகளை உனக்கு உண்டு பண்ணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது, இவர் வந்து வருதி சொல்லும் போது, அருள் வாக்கு சொல்லும் போது வந்து பல சிக்கல்களை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்திருக்காரு பல குடும்பங்களுக்கு. அதாவது இந்த பேய் காத்து கருப்பெல்லாம் பில்லி சுனியத்தெல்லாம் நீக்கி விட்ட மாதிரி விட்டுருக்காரு இல்லைங்களா. அந்த ஒரு காரணத்தினால வந்து இவரை வந்து சுத்தி அடிக்கிறதுக்கெல்லாம் அது காத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால எச்சரிக்கையா இருந்தாயே, நீ முடிவா என்ன சொல்ற அப்படிங்கும் போது வந்து, ஐயா நீங்க வரக்கூடாது, வந்தீங்க அப்படின்னா என் பிள்ளைக்கு வந்து அது கொஞ்சம் சிக்கலா இருக்குது, இந்த ஊரை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்கும் போது வந்து அந்த சுடலை மாடனுக்கு வேற வழியும் கிடையாது. அவர் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைய வந்து கவனமா பார்த்துக்கோ, நான் இனி உன் பிள்ளை உடம்புல வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோகத்தோட வந்து அந்த சம்பவம் வந்து முடிஞ்சிருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து சிங்காரம் வந்து என்ன நடந்தது என்ன ஏதுன்னே தெரியல. அவங்க அப்பா அம்மாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சவங்க அப்புறம் வந்து சிங்காரமே கோவப்பட்டிருக்காரு. நானே விருப்பப்பட்டு தானே ஆண்டவர் என் மேலே வராருன்னு சொல்லி தான் நான் ஏற்றுக்கிட்டேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சிங்காரமே கோவப்பட்டிருக்காரு. ஆனால் அதற்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் உனக்கு எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரையும் வந்து ஆசுவாசப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து சிங்காரத்தின் உடம்புல வந்து அந்த தெய்வம் இறங்குச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்லூரி படிக்கும் போதும் சரி, அதற்கப்புறம் வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லைங்க. ஒரு 2 ஆண்டுகள் வந்து அப்படியே போதும். அந்த 2 ஆண்டுகளும் வந்து பாட்டியின் கிராம கோயிலுக்கு போனாரான்னு கேட்டீங்கன்னா போனாருங்க. ஆனா அவருக்கு வந்து சாமி வரவே இல்லை. முதல் திருவிழாவுக்கு போகும்போது வந்து பெரிய சாமி ஆடுவதற்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சுங்க. சும்மானாலும் ஒரு ஒப்புக்குனாலும் அந்த பழைய கோயில் பூசாரி இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய பேர பையங்களுக்கு வந்து மாலை அணிவிச்சு அவருக்கு வருமானு ரொம்ப சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க, வரல. இங்க சிங்காரத்துக்கு மேலதாளம் அடிக்கும் போது வரவே இல்லை. ஆனா இருந்தாலும் வந்து ஒப்புக்கு போகாம அந்த வட்டம் வந்து சாமி மாதிரி வச்சு வழிபட்டிருக்காங்க. மேலும் வந்து வேட்டைக்கு எதுக்குமே போகலங்க. ஊருக்குள்ள வந்து பல கஷ்டங்கள் சங்கடங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மேலும் வந்து ஒரு சில குரூப் வந்து சிங்காரத்தின் மேலையும் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்காரம் இனிமே ஊருக்கே வரக்கூடாது, பெரிய சாமியை ஆடுறதை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த கிராமத்துல இந்த வட்டம் வந்து சாமி ஆடக்கூட ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு சில நபர்கள் வந்து கோவப்பட்டிருக்காங்க. ஒரு சில நபர்கள் சந்தோஷமும் அடைஞ்சிருக்காங்க. வெளியில இருந்து இந்த பையன் வந்து இனிமே ஆடவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து பாட்டியின் கிராமத்திற்கு வந்து போவதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டாரு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இவர் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, கிராமத்துல வந்து பெரிய சாமி ஆட ஆள் இல்லையே, இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு வருஷம் போல அடுத்த வருஷம் வந்து திருவிழாவுக்கு வந்து போயிட்டு உடனே வந்துட்டார். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று நமக்கு எதுவும் பிரச்சனை வரும். ஆனால் அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வந்து சாமி ஆடுவதற்கு ஒரு நபரை தயாரும் பண்ணிட்டாங்க. அது அந்த முன்னாடி இருந்தார்களே அவருடைய பேரனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அதே மாதிரி கொஞ்சம் வயசுல இருக்கக்கூடிய இன்னொரு நபர் உடம்புல வந்து பல பூஜைகள் பல கட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் வந்து இன்னொரு நபருக்கு வந்து அந்த பெரிய சாமி வந்து சுடலை மாடன் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு.
அதற்கப்புறம் அந்த ஒரு வருட திருவிழா வந்து நல்ல முறையில் நடந்துருச்சுங்க. இப்போ வந்து 2015-16 ஆகி போச்சுங்க. 16 அந்த காலகட்டங்களில் வந்து தான் செய்தது வந்து தன்னை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழிக்கு ஏற்றார் போல என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாள் இறுதி ஆண்டு கல்லூரி எல்லாம் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து வர்ற வழியில் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு வந்து சிங்காரம் வந்து வீட்டில் வந்து படுத்திருக்காருங்க. படுத்தவர் படுத்த படுக்கை ஆகிட்டாரு. மரண காய்ச்சல் அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமான காய்ச்சல், புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடம்புக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சுங்க. மேற்கொண்டு வந்து பல தடவை வந்து அவரை மருத்துவமனை கூட்டு போனாலும் 1 வாரம் 10 நாளாவது காய்ச்சல் போவது மாதிரி இல்லை, அண்ணன் தண்ணி இறங்க மாட்டேங்கிற அளவுக்கு தாங்க சொல்லணும். ரொம்ப ஒரு மாதிரி வந்து சோர்வாக ஆரம்பிச்சிட்டாருங்க. சரியா 2 வருஷம் கழிச்சுங்க. ஏன்னா அவர் சாமியாடு நிப்பாட்டி இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சாமியாடும் போது அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் இப்படி இருக்குது, ஒருவேளை இது தெய்வ குத்தமா இருக்குமோ, தெய்வ கோளாறா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இவரை மருத்துவமனை கூட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஏதோ இருக்குது, உடம்புல ஏதோ சேட்டை பண்ணுது, என்ன ஏதுங்கிறதே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க கிராமத்துல, அதாவது அவங்க கிராமம் சிங்காரம் கிராமத்துல இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா கோயிலுக்கு கூட்டு போய் அங்க போய் குறிவாக்குறாங்க. குறிவாக்கும் போது வந்து பையனுக்கு வந்து ஏதோ காத்துக்கருப்பாண்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு, அந்த சாஸ்தா கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு முனீஸ்வரன் கோயிலும் இருக்குது. அப்ப அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த முனீஸ்வரன் வந்து இதை விலக்கி வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சாஸ்தா கோயில் பூசாரி இது என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி கைவிரிச்சதன் அடிப்படையில் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த பூசாரிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது, என் பையனுக்கு 10-15 நாளாவே வந்து சரியா சாப்பிட முடியல, அவனால அண்ணன் தண்ணி இறங்க மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளவு குளுக்கோஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு மருத்துவமனை கூட்டு போனாலும் உடம்பு தேர்ற மாதிரியே இல்லை, நடக்க முடியல, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டான், மெலிவடைஞ்சிட்டான், பையன் வந்து இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கான், அடுத்து எக்ஸாம் வேற வரப்போகுது, எப்படியாவது நீங்க தான் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முனீஸ்வரன் கோயில் பூசாரிட்ட வந்து வேண்டுகோள் வச்சு அந்த முனீஸ்வரன் கோயில் பூசாரி வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆக்ரோஷமா வந்து முனீஸ்வரன் வந்து அந்த கோயில் பூசாரி உடம்புல வந்து இறங்குறாருங்க. அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம சிங்காரத்தை கூப்பிட்டு முன்னவா அப்படின்னு சொல்லிட்டு, நீயே என்னை தேடி வரலாமப்பா, எப்படி இருந்த பையன் ஏன் இப்படி வந்து நிக்கிற அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆக்ரோஷமா வந்து ஒரு சில கண்டிஷன்கள்லாம் போடுறாரு. என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதப்பா, தற்சமயத்துக்கு ஒன்னு வந்து கொஞ்சம் எலும்பி நடக்கிற அளவுக்கு தான் என்னால வைக்க முடியும், நீ அவனை தான் தேடி போகணும், சுடலமாடனை தேடிப்போ, அவனை மிஞ்சி எதுவும் கிடையாது, அங்க போய் அவனை போய் பார்த்து தான் நீ உன்னை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி சொல்லும் போது வந்து அந்த அவங்க சிங்காரத்தினுடைய அப்பா அம்மா வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சாமி உங்களாலே முடியாதா அப்படிங்கும் போது, என்னம்மா நீதானம்மா சுடலமாடனை இவன்ட்ட இருந்து பிரிச்சு, அதோட விளைவுதாம்மா இது, இப்ப இவன் உடம்புல வந்து 1 கிடையாது 2 கிடையாது 3 ஆன்மாக்கள் ஆக்ரோஷமா இருக்குது, போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு சில ஆன்மாக்களை வந்து உன் பையன் வந்து சுடலமாடன் அருளால வந்து விரட்டி விட்டு நன்மை செஞ்சிருக்கான். ஆனா அந்த குடும்பத்திற்கு நன்மை செஞ்சாலும் அந்த ஆன்மா வந்து இவன் மேல கோவத்துல வந்து பயங்கரமான கோவத்துல இருந்திருக்குது. ஆனா இவன் சுடலமாடன் அருள் இருக்கக்கூடிய காரணத்தினால உன் பையனை வந்து எதுவுமே அந்த ஆன்மாக்களால பண்ண முடியாம இருந்துச்சு. இப்ப 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து உன் பையனை தேடி அது வந்திருக்குது, ஆக்ரோஷமா வந்திருக்குது, இந்த ஆன்மாக்கள் உன் பையனை எலும்ப விடாது, நீ வந்து சுடலமாடனை தான் தேடி போகணும், வேற வழியே உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த முனீஸ்வரன் கோயில் பூசாரி வந்து சொல்லியிருக்காருங்க. இப்போ வந்து என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இவங்க சுடலை மாடன்கிட்ட இருந்து விலகி வரும்போது வந்து அந்த மாடன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கண்டிப்பா என்னை தேடி வருவ, ஆனா கவனமா இரு, உன் குடும்பத்துக்கு என்னால வந்து எந்த பிரச்சனையும் வராது, ஆனா வேற எதுவும் பிரச்சனை வந்தா நீ என்னை தேடி வருவ, வா, அப்போ உனக்கு புரியுங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து பல குழப்பங்களுடன் வந்து அன்னைக்கு இரவு ஃபுல்லா வீட்டுல இருந்திருக்காங்க. ஆனா நிம்மதியாக வந்து இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிங்காரம் வந்து அவரா எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாரு, திடீர்னு ஊழையிட ஆரம்பிச்சிருவாருங்க, நாய் குலைப்பது போலெல்லாம் குலைக்க ஆரம்பிப்பாரு, ஒரு வித்தியாசமான தோற்றத்துல வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பக்கத்துல வந்து யாரையுமே போக விடுத கிடையாது, எல்லாரையும் கடிக்க வருவது மாதிரி வருவது, இப்படி பல சிம்டம்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க யாரு சிங்காரம். இதற்கு மேலே வச்சிருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து தகவலை தெரிவிச்சு அதற்கப்புறம் பாட்டியின் கிராமத்திற்கு போய் அந்த கோயில் சுடலைமாடன் கோயிலுக்கும் போய் அந்த 4 தெய்வங்கள்கிட்ட போய் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்கிறாங்க. அந்த 4 கோயில் பூசாரியும் அங்கே வந்து நிற்கிறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம கோயிலில் வந்து சாமி ஆடின பையன் 2-3 ஆண்டுகளாக, அந்த ஒரு காரணத்தினால இந்த பையனுக்கு ஒரு சிக்கல் நம்ம தான் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பூசாரியுமே வந்துட்டாங்க. பூஜைகள் செய்ய வந்து சின்ன தம்பி வாராரு, சின்ன தம்புரான் வாராரு, கருப்பசாமி வாராரு. ஆனால் சுடலை மாடன் மட்டும் வரவே இல்லைங்க. ஏன்னா இந்த வரக்கூடிய 3 தெய்வங்களும் வந்து அவனை
கூப்பிடு, அவன் வந்தா தான் இது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு பூசாரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அருள் வந்து. ஆனா இருந்தாலும் சுடலை மாடன் மட்டும் வரவே இல்லை. இப்ப வந்து கொஞ்சம் வயசு பையன் தான் இப்பயும் வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த நபரும் பல போராட்டங்களுக்கு மத்தியில வந்து உரிமை மேளத்தெல்லாம் வர வச்சு ஏகப்பட்ட முறை வந்து பல கட்டுப்பாடுகளுடன் வந்து பூஜைகள்லாம் செய்ய தான் அதற்கப்புறம் தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு மாலை நேரத்துக்கிட்ட தாங்க அருள் வந்திருக்கு. அவ்வளவு நேரம் காலையில அவங்க 10 மணிக்கு 11 மணிக்கு போனவங்களுக்கு வந்து அந்த சுடலை மாடன் அருள் வந்து அந்த பூசாரி உடம்புல வந்து அவர் மட்டும் இறங்கி ஆட ஆரம்பிக்கல. மற்ற எல்லாரும் ஆடுறாங்க. ஆனா எல்லாருமே அவனை வர சொல்லு அப்படின்னு தான் சொல்றாங்க. கண்ணீர் மல்க அந்த குடும்பம் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில அதற்கப்புறம் இப்ப சாமி ஆடக்கூடிய அந்த நபரும் வந்து பல கோரிக்கைகள் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கடவுளே வந்து இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே வந்து யார் உடம்புல இறங்கிறாருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா சாமி ஆடுறாருல அவர் உடம்புல தான் வந்து இறங்கியிருக்காரு. அவர் உடம்புல வந்து இறங்கி அந்த சுடலை மாடன் வந்து சிரிக்கிறார். ஆக்ரோஷமா சிரிச்சு, என்னை வேண்டான்னு உதறிட்டு தானே போனேன், ஏன் என்ன காரணத்தினால என்னை தேடி மறுபடி வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி கேட்கும்போது வந்து எல்லாருமே சிங்காரத்தின் கொண்டு எல்லாருமே வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு எப்படியாவது என் பிள்ளைய நீங்க தான் காப்பாற்றணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏதோ நாங்க கேட்பார் பேச்சை கேட்டு நாங்க இது போலலாம் செஞ்சுட்டோம், எங்க மேல எந்த ஒரு கோபம் வேண்டாம் ஐயா, எப்படி இருந்தாலும் நான் உங்க பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுது காலில் மன்றாடி வேண்டுனதுக்கு அப்புறம் வந்து அந்த சுடலை மாடனும் வந்து சரி இது என் புள்ள, இந்த பிள்ளைக்கு நான் பாதுகாப்பா இருக்காட்டி கூட வந்து இப்ப என்னை தேடி வந்ததுக்கு அப்புறம் வந்து இவனை நான் பாதுகாத்து விட வேண்டாமா, நீ வரக்கூடாது இவன் உடம்புல அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் இவனுக்கு பாதுகாப்பே கொடுக்காம இருந்தேன். இப்ப மறுபடி நீயே வந்து உன் வாய்நார நீ கேட்கிற, உன் பையனங்க வந்து உட்காரவை அப்படிங்கும் போது வந்து அவ்வளவு நேரம் நார்மலா இருந்தவர் வந்து அதற்கப்புறம் வந்து வேர்த்து விறுவிறுக்க அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே உருண்டு விரல ஆரம்பிச்சிட்டாருங்க. 3 ஆன்மாக்களும் வந்து இறங்கிருச்சு. என்ன பண்றதுன்னு அந்த ஆன்மாக்களுக்கே தெரியல. ஏன்னா எதிர்க்க இருப்பது 5 தெய்வங்கள் இருக்குதுங்க. அதுவும் பெரிய ஆண்டவர் அந்த சுடலை மாடன் இருக்கிறார் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து மிரண்டு போய் அந்த ஆன்மாக்கள் வந்து சிங்காரத்தின் உடம்புல இருந்து அப்படியே மன்றாடி என்னை விட்டுருங்க, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படிங்கும் போது என் பிள்ளைய தேடியே வருவீங்களா, இவன் உங்களை அடிச்சு விரட்டினது யாவும் இல்லையா, இப்ப மறுபடியும் நான் வேற ஒன்னு மறுபடியும் அடிச்சு விரட்டவா அப்படின்னு கேட்கும்போது வந்து நான் போயிருந்தேன் சாமி, போயிருந்தேன், இந்த பையனை விட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 ஆன்மாக்களும் வந்து அதுக்கப்புறம் பதறி போய், ஏன்னா மற்ற தெய்வங்கள்ட்ட போகும்போது வந்து அந்த தெய்வங்கள் முடியாதுன்னு சொன்னதுனால இலக்காரத்தோட இருந்தது அந்த 3 ஆன்மாக்களும் வந்து சிங்காரத்தின் உடம்புல. இப்போ வந்து பெரியானவர் இந்த சுடலை மாடனே சொல்லும் போது வேற வழியே கிடையாது, போய்த்தாகணும், இல்ல அழிச்சிருவேங்கிறாரே. ஏன்னா சுடுகாட்டு தெய்வம் சுடலை மாடன், சுடலை ஈசன் வந்து சுடுகாட்டுக்கெல்லாம் வந்து ராஜா மாதிரி எல்லா ஆன்மாக்களும் அவருக்கு வந்து கட்டுப்படத்தான் செய்யும். அந்த ஒரு காரணத்தினால வந்து ஒரு சில ஆக்ரோஷமான பூஜைகளுக்கு மத்தியில் வந்து அந்த 3 ஆன்மாக்களும் சிங்காரத்தின் உடம்பை விட்டு நீங்கி இருக்குதுங்க. அதற்கப்புறம் வந்து சிங்காரத்திற்கு அருள் கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு அருள் கொடுத்துட்டு சிங்காரத்தை வந்து அடிக்கடி கோயிலுக்கு வந்து போப்பா, எப்பவுமே நான் உனக்கு துணை நிற்பேன், எப்பவுமே நீ என் புள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காருங்க. மேலும் சிங்காரம் வந்து கல்லூரி எல்லாம் முடிச்சிட்டாருங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த சுடலை மாடன் கோயிலுக்கு வந்து வருடம் தோறும் போவாராங்க. விரதம்லாம் இருப்பது வழக்கம். ஆனா இப்போ வரைக்கும் சாமி எல்லாம் வருவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து எனக்கு அருள்வாக்கு வரணும், மறுபடியும் நான் வந்து சாமியாடன்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு வரமாட்டேங்குது, ஆனா இருந்தாலும் வந்து அந்த சுடலை மாடனை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அமானுஷ்யமான சில சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பண்ணிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பா நமது சேனல்ல அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.